பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று காலமானார். காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் என்று அனைவரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். தற்போது பாக்யராஜ் உடலுக்கு வைகோ அஞ்சலி செலுத்துகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நடிகரும் இயக்குனரும் கதை வசனகர்த்தாவும் கேள்வி பதில்களில் மின்னல் வேகத்தில் தீர்க்கமான பதில்களை வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவருமான பாக்யராஜ் அவர்களை பாரதி ராஜா வார்ப்பித்தார். பாரதி ராஜாவின் உயரத்துக்கு அடுத்த இடம் வரையிலே அவர் புதிய வார்ப்புகளிலே அந்த கதாபாத்திரத்திலே நடித்த போதும் சரி, உந்தானை முடிச்சு என்ற காவியம், அந்த 7 நாட்கள், விடியும் வரை காத்திரு, பல படைப்புகள் அவருடைய தனித்திறமையால் திரை உலகத்துக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையாகும். அவர் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருந்தேன். அவரது வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய உதவியை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டு, அவர் நேசத்துக்கும் அவரது நம்பிக்கைக்கும் உரியவராக திகழ்ந்து, அவர் பொது வாழ்விலும் பிரகாசித்து இன்னும் பல காவியங்களை படைக்கின்ற ஆற்றலை பெற்றிருந்த பாக்யராஜ் அவர்கள் இந்த மரணம் அப்படிப்பட்டதுதான். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு என்ற பழமொழிக்கொப்ப நீர்க்குமிழியை போன்றதுதான் இந்த பரந்த பிரபஞ்சத்திலே மனிதனுடைய வாழ்க்கை என்று தாகூர் கூறியது போல, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்பது போல, மரணம் நொடிப்பொழுதிலே கொத்திக் கொண்டு போய்விடும். ஆனால் அந்த குடும்பம் நொறுங்கி போய்விடும். அவரது துணைவியார், அவரது மகன், மகள், மருமகள், அந்த குடும்பத்தினர் இந்த துயரத்தையும் துக்கத்தையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களது உலகமே நொறுங்கி போய்விட்டது. அவர்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அவரை நேசிக்கும் கலை உலகினருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த துயரத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.